எல்லாருக்கும் ஹாய், ஐம் யர் கியூட்டி. வெல்கம் பேக் டு கியூட்டி வேர்ல்ட். சாரி ஃபார் த டூ லைட். கொஞ்சம் ஸ்டடீஸில் ஒரு அப்படின்னு போயிடுச்சு. சாரி, ஸ்டோரிஸ் போட முடியல, தப்பு நினச்சிக்காதீங்க. இனிமேல் ஸ்டோரிஸ் கரெக்டாக வந்துடும். இப்போ மட்டும் டேரக்டாக ஸ்டோரிக்குள்ள அப்போலாம் லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் எந்த பாட்டு உங்களுக்கு புரியும், ஓகேவா? இப்போ நம்ம லாஸ்ட் பார்ட் எங்கே முடிச்சிருப்போம்னா, நம்ம டேவும் ஜேக்கும் பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பார். இப்போ நம்ம பார்க்க தான் கால் பண்ணுறாரு டேக்கு. நம்ம டேவும் ஜேக்கிட்ட பேசிட்டு இந்த காலை பார்க்குறாரு. அவர் டேட் பண்ணுற பர்சன் கிட்டேருந்து, அந்த பார்க்கிட்டேருந்து கால் வந்திருக்கு. நம்ம டே வந்து இப்போ பேசலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த காலை அட்டன் பண்ணவே இல்லை. அப்படியே சைலண்டில் ஃபோனை போட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. இப்போ ஜேகே தான், என்னாச்சு, ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் தான், போய் பேசிடலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜேகே, தட்ஸ் நார்மல் கால், நான் பார்த்துக்கிறேன். நான் டேட் பண்ணுற பர்சன் தான் கால் பண்ணுறாங்க. நீ இப்போது என்ன பேசுகிறதுன்னு தெரியல அவங்கக்கிட்ட. இப்போ நம்ம ஜேகே தான் சொல்கிறாரு, என்னாச்சு, போயிட்டு பேசலாம்ல, அதுவும் டேட் பண்ணுற பர்சன், டேட் பண்ணுறியா, ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் ஒரு மாதிரியாக முழுகிட்டே இருக்காரு. நம்ம ஜேகே கொஞ்சம் அல்ட்டாக இப்போ சொசி ஆகுது, அதனால் சார் கொஞ்சம் கோவமாக இருக்காரு. நம்ம டேக்கு இப்போது நான் சொல்கிறதுன்னு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் 2 minutes அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வெளில வந்து அந்த காலை பேசுகிறாரு. ஹலோ பார், அறிவிடலையே உனக்கு டேயான், நீ என்ன பண்ணிகிட்ருக்க, எங்கே இருக்க, யார்கிட்ட பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அங்கே ஆப்போசிட்லேருந்து வாய்ஸ் கேட்குது. நம்ம டேக்கு ஒரு செகண்டில் அள்ளு விட்டுடுது. ஐயோ பார்த்துட்டானோ திணிச்சிட்டானோ அப்படிங்கிற மாதிரி சுற்றி முற்றி பார்க்குற அங்கே பார்க்குற பர்சனே காணும். இவனும் வந்து நான் யார்ட்டையுமே பேசலை, நீ தப்பாக சொல்ல நினச்சிட்ருக்க அப்படின்னு போய் வேற சொல்லிடுறான். நம்ம பார்க்க அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. உடனே காலை கட் பண்ணிடுறான். நம்ம திரும்ப கால் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு 5 minutes தான். பட் அங்கே எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி ஓகே அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம ஜேகே பக்கத்துலேருந்து உட்காந்துட்டு, இல்லை அது சின்ன நார்மலான கால் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறேன். நம்ம ஜேகே ஓகே, அப்புறம் ஏதாவது வேணாம் கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, அண்டு தேங்க்ஸ் அண்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு நம்ம ஜேகேக்கா. இப்போ நம்ம தான் ரொம்ப டென்ஷன் ஆக்காரு. என்ன ஆச்சு, நம்ம ஜேகே கிட்டே பேசினதை பார்க்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டுருக்காரு நம்ம டே தான். இப்போ நம்ம டே பார்க் வராரு. பார்க் வந்துட்டு, டே நேற்று என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், நேற்று நீ எங்கே இருந்தோ, நேற்று நைட்டு நீ எங்கே இருந்த, நேற்று ஃபுல்லாக நீ எங்கே சுற்றிட்டு இருந்தோம் அப்படி கேட்கும்போது நம்ம டேக்கு என்ன சொல்லுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக பார்த்துட்டே இருக்காரு. நான் நேற்று ஜிமின் கூட ஒரு 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 மியூசியத்துக்கு போயிருந்தேன், வேறு எதுக்கும் போகல பார்க் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, அங்கே யாரை மீட் பண்ண? அங்கே நான் யாரையுமே மீட் பண்ணல. போனேன் மியூசியம் போயிட்டு ஒரு 1 or 2 or 3 hours அப்படி இருந்தோம். நானும் ஜிமியோட டின்னர் சாப்பிட்டோன்னே கிளம்பிட்டேன் பார். ஓ, எப்படிட்டு இவ்வளோ அழகாக பேசல கற்றுக்கிட்டேன், யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? நீ சொல்கிறதெல்லாம் போய் கொஞ்சம் கூட உண்மை கூட. நேற்று நைட்டு நீ யாரை மீட் பண்ண? அந்த ஜேகே தான் நான் மீட் பண்ணேன். ஜேகே யார்? உனக்கு எப்படி ஜேகே தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம பார்க்குறது செம்ம டென்ஷனில் டே அப்படி காத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம டேக்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அள்ளு விட்டுறது. ஒரு சகையில் கண்ணே கலையுது. நம்ம டே ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப பாவம். அப்போன்னு பார்த்து நம்ம டேயோட மேனேஜர் கால் பண்ணி, ஹே டேயான், வாட்ஸ்அப், எங்கே இருக்க, எப்படி இருக்க? அதான் அளவே காண போயிட்டீங்க சார். என்ன எப்போ வர ஐடியா இருக்கீங்க? மாடல் உனக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க தெரியுமா? எப்படா டேகன் வருவாங்க, வந்தாலே அவங்களுக்கு ஒரு ஆட் கொடுக்கலாம், ஒரு மாடல் பண்ண வைக்கலாம், உன்னை வச்சு நிறையா படம் எடுக்கலாம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீ என்னடா பண்ணுற மேன்? ஹே மேன், சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம ஜாலியாக நம்மளோட டேயோட மேனேஜர் தான் பேசிகிட்டு இருக்காரு. அப்புறமா டே காலை நம்ம டே தான் ஓகே நான் வரேன் அப்படின்னு நம்ம தட்டு பேசும்போது நம்ம மேனேஜருக்கு புரியுது அவர் ஏதோ பிரச்சனை இருக்காருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்றும் கால் கட் பண்ணிவிட்டு நம்ம ஜாக் தான் வந்து கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸ் இருக்கா, அறிவு இருக்கா, எதுக்கு அந்த ஜேகே கிட்டே போய் நீ பேசினேன்? ஜேகே ஃபஸ்ட்டு யாருன்னு உனக்கு தெரியுமா? அவன் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்னு தெரியுமா? கொரியாலே ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட், அவரோட ஆட்டுக்காக அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீ யார் அவகிட்ட பேசிகிட்டு இருக்கிறது? ஃபஸ்ட்டு உனக்கு இல்லை என்ன ரிலேஷன்ஷிப்
அப்படின்னு சொல்லு அப்படின்னு கேட்கும்போது நம்ம டேக்கு அது என்ன சொல்கிறதுனே தெரியல. அது எப்படி சொல்லி புரிய வைக்கவும் தெரியல. ஏன்னா நம்ம டேவும் ஜேக்கவும் 1 நைட் ஸ்டாண்ட் மாதிரி ஒரு 1 or 2 நைட்ஸ் இருந்திருக்காங்க. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு. டே என்ன டென்ஷன் ஏற்றுறா, ஒழுங்கு மரியாதையை சொல்லிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம டே தான் எனக்கும் அவங்களுக்கும் ஒரு நேம்லெஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்க். நேம்லெஸ்ஸா? ஆமாம், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அதான் நேம்லெஸ்ன்னு சொல்லிட்டேன் பார்க். மற்றபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவர் வந்து என்னை மீட் பண்ணி ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா, ஏதாவது வேணும்னா மட்டும்தான் கூப்பிடு அப்படின்னு தான் சொன்னார். மற்றபடி வேறு எதுவும் இல்லை பார்க், ப்ளீஸ் என்னை நம்ப அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம பார்க்குக்கு சரியான டென்ஷனு. அவர் ரிலேஷன்ஷிப் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவன் இப்படி சொல்லிட்டானேங்கிற மாதிரி நம்ம பார்க்குக்கு செம்ம டென்ஷனு. இனிமேல் எனக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க செம்மையாக போகிறாரு. ஆனால் நம்ம டே தான் போய் கெஞ்சுறாரு, பார்க் ப்ளீஸ் விட்டுட்டு போகாது, நீங்களாம் எனக்கு யாருமே இல்லை, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிகிட்ருக்காரு டே வந்து. ஏன்னா பார்க் கண்டுக்கிற மாதிரி இல்லை. நேராக அவர் போயிட்டு ஒரு பர்சனை மீட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வேறு யாரும் இல்லை, நம்ம பார்க்கோட ரியல் ஃபியான்சி, ஓகேவா. நம்ம பார்க் வந்து மேரேஜ் பண்ண போகிறாரு. அந்த எந்த விஷயம் நம்ம டேக்கு தெரியாது. எல்லாமே நம்ம பார்க் வந்து டேக்கு தெரியாமல் சீக்ரெட்டாக பண்ணிகிட்ருக்காரு. நம்ம பார்க்க ரொம்ப டென்ஷனாக வந்து அந்த இடத்துல உட்காரும்போது அவரை கிளம்பிட்டு அந்த ஃபியான்சி வந்து, ஹே சொல்லக்குட்டி, ஹே பேபி, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இவ்வளோ ஹார்ட்டாக இருக்க, என்ன ஆச்சு உனக்கு மூடாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் வாய மூடுறி அப்படின்னு சொல்லி திட்டும்போது அவங்களுக்கும் ஒரு மாதிரியாக கஷ்டமாகிடுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சேடாக உட்காந்துருக்கும்போது இப்போ பார்க்கு தான் போயிட்டு, ஹே பேபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஓகேவா, சின்ன ஒரு சண்டை மட்டும்தான், ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், நினைக்கிறமே மற்றபடி வரதும் இல்லை, ஓகேவா, சரி வா நம்ம போய்ட்டு வெட்டிங்கான ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஜாலி ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பார்க்கு. அங்கே பக்கம் மட்டும் பாவம் ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப அழுதுட்டு ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டுருக்காரு. அப்போது யாரோ வீட்டு காலிங் பெல் அடிக்க சவுண்டு கேட்குது. டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஜிமீனும் அங்கே நம்ம மேனேஜரும் நின்று நிற்கிறாங்க. ஜிமீனை பார்த்த உடனே நம்ம டேடு கட்டி பிடிச்சி அழுதுட்டுருக்காரு. என்னை திட்டாங்க, என்னை டேட் பண்ண பர்சன் என் பார்க்க என்னை திட்டான் அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி புலம்பி அழுதுட்டுருக்காரு. நம்ம டேபிள் கஷ்டப்பட்டு அழுது பார்க்க நம்ம பார்க்க செம்ம டென்ஷன் ஆகுது. சரி ஓகே இரு ஆளு கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம ஃபோன் நம்பரை வச்சு கண்டுபிடிக்கணும் தெரியுமா, லொக்கேஷனை ட்ராக் பண்ணலாம் தெரியுமா, அது மாதிரி ட்ராக் பண்ணுற நம்ம ஜிம்மின் தான் போய்ட்டு பார்த்தா ஒரு பெரிய ஒரு வெட்டிங் மால் காட்டுது. என்ன இவன் வெட்டிங் மாலில் உட்காந்துருக்கானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜிமின்னு சொல்லணும், நம்ம டேக்கிட்ட சொல்லவே இல்லை, நேராக போய் பார்த்துடலாம், இருடா மச்சான் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம டேயை வீட்டிலே வச்சுட்டு நம்ம ஜிமின் மட்டும் அந்த லொக்கேஷனை ட்ராக் பண்ணி நம்ம ஜிமின் போயிட்டுருக்காரு. போயிட்டு போய் பார்த்தா நம்ம பார்க் வந்து வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியாக ஹக் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் கொள்ளாவிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காரு. இதை பார்த்த உடனே நம்ம ஜிம்மினுக்கு செம்ம டென்ஷனு. என்னடா இவன் டேட் பண்ணிவிட்டு வேற ஒரு பொண்ணு கூட வெட்டிங் வரைக்கும் போயிருக்கானே அப்படிங்கிற மாதிரி செம்ம டென்ஷனில் இருக்காரு. இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம டே கிட்ட காமிச்சாலும் அவன் நம்ப மாட்டான், நம்ம டே தான் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேக்கு கால் பண்ணுறாரு. நம்ம டே அங்கே அழுதுகிட்டு, ஹலோ ஜிமினா பார்த்தியா அவர் எங்கே இருக்கார், ப்ளீஸ் அவர் எங்கே இருக்கார் சொல்லு ஜிமினா. டேயா நீ ஃபீல் பண்ணுற அளவுக்குள்ள ஒன்றும் கிடையாது, ஓகேவா, நான் சொல்கிற ட்ரெஸ்க்கு நீயும் மேனேஜரும் கிளம்பி சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேனேஜர்னும் இந்த மாதிரி சொல்லிக்கிறேன். நம்ம டே போய்ட்டு மேனேஜர்கிட்ட சொல்கிறான். மேனேஜருமே போய்ட்டு அந்த இடத்துக்கு நம்ம டேவை ட்ரைவ் பண்ணி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. டேவை அங்கே போய்ட்டு நம்ம டே என்ன இமேஜின் பண்ணிக்கிறாருன்னா, நமக்காக தான் வெட்டிங் ட்ரெஸ் பார்க்க போகிறாரு போல், நமக்கு ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க போல் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட ஒரு ஹாப்பியோட அவர் அங்கே ரொம்ப சந்தோஷமாக இன்னும் மட்டும் ஒரு அழுதுருந்த மனுஷன் கையில் ஒரு ஜஸ்ட் லைக் ஒரு அழுதுருக்க குழந்தைகிட்ட போய்ட்டு ஒரு சாக்லேட்டோ பொம்மையை கொடுத்தா எவ்வளோ ஹாப்பியாகும். அதே மாதிரி நம்ம
டே வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக ஃபீல் போய்கிட்டுருக்காரு. ஆனால் இவ்வளோ ஹாப்பியாக வந்து நம்ம மேனேஜர் பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாரு இவ்வளோ ஹாப்பியாக. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மேனேஜரும் ரொம்ப வேகமாக அழைச்சிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே நம்ம டே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட போயிட்டு பார்த்தா நம்ம டே டோட்டலாக உடையிறாரு. சுத்தமாக மனசே கேட்கல, அந்தளவுக்கு உடையிறாரு. ஏன்னா அவர் வேறு ஒரு பொண்ணு கூட வெட்டிங் டேஸை ட்ரையல் பார்த்துட்டு இன்னும் கப்புள்ஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்களோட ஃபோட்டோ ஷூட்டிங்கே போயிட்டுருக்கு. அதை பார்த்தோன்னே நம்ம டேவால் முடியல. அப்படியே அதே இடத்துல நிகழ்வு பண்ணி ரொம்ப கத்தி தொண்டை காயாளுக்கு அவ்வளோ கத்தி அழுதுட்ருக்காரு வெளில உட்காந்து. அவர் அழுகுறத பார்க்கும்போது நம்ம ஜிம்னாலேயும் அது என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. ஏன்னா அவரால் ரொம்ப லவ் பண்ணி ரொம்ப அழகாக க்யூட்டான டேட்டிங்லாம் பண்ணி 2 பேரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மெமரிஸ்லாம் எனக்கு அடிக்கடி வந்துட்டு போய் அவர் இன்னும் உடஞ்சி அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ஜிம்மினுக்குமே அதை எப்படி சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. நம்ம மேனேஜருமே ஒன்றும் சொல்ல முடியாமல் இருந்தார். ஏன்னா மேனேஜர் பார்த்துருப்பாரு நம்ம டே எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான், அந்த இது பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பான்னு சொல்லி பார்த்துருப்பார்ல. அதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு எப்படி சமாளிக்கிறது, என்ன சொல்கிறது, எப்படி அவனை ஆறுதல் படுத்துறதுன்னு தெரியாமல் அப்படி உடஞ்சி போய் அழுதுட்டுருக்காரு. அந்த வழியாக நம்ம ஜேகே ரோட் பைக்கில் க்ராஸ் பண்ணி போயிட்டுருக்கான். போகும்போது நம்ம டே இறந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ஒரு இடத்துல போய் பைக் ஸ்டாண்ட் போட்டுட்டு ஹெல்மெட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக நடந்து வந்துட்டுருக்காரு நம்ம ஜேகேவை பார்த்துட்டு நம்ம டே வந்து ஓடி போய் ஹக் பண்ணிவிட்டு அப்படி அழுகுறாரு. இங்கே உள்ளவங்க யாருமே புரியவே இல்லை. அந்த மேனேஜருக்கும் ஜிம்மினுக்கும் புரியல. யார் இவன் வந்தவனே நம்ம ஓடி போய் கட்டி பிடிச்சிருக்கானே அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜேகே வந்து மாஸ்க் போட்டிருப்பார், ஓகேவா, ஃபேஸ் தெரியாது, அந்த ஐஸ் மட்டும் தான் தெரியும். நம்ம ஜேகேவை பார்த்துட்டு ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. இது மாதிரி நான் லவ் பண்ண பர்சன், நான் டேட் பண்ண பர்சன், நான் ஃபஸ்ட்டு டேட் பண்ணது அவனை மட்டும்தான் அவனை லவ் பண்ணேன். அவன் வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் வரைக்கும் போயிட்டு கப்புள் ஃபோட்டோ ஷூட் போயிட்டுருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்? அவனுக்கு நான் உண்மையாக இருந்தது தப்பா? நான் லவ் பண்ணது தப்பா? நான் என்ன நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலாக நம்ம டே எழுதிட்டுருக்காரு. நம்ம டேயில் கஷ்டப்படுற நம்ம ஜேகேக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஜேகே வந்து டேயை கூட்டிகிட்டு போய் இங்கே வா அப்படின்னு சொல்லி அவரை கூட்டிகிட்டு போய் பைக்கில் உட்கார வச்சு லைட்டாக ஹேக் பண்ண வச்சுட்டு அவரை பிடிக்க ஜேகே வந்து டேயை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு. இவங்களால 2 பேரும் புரியவே இல்லை. வந்தால் டேயை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் சமாதானப்படுத்தினா கூட்டிகிட்டு அம்பட்டிக்கே போயிட்டுருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம டேக்கு நம்ம ஜிம்மின் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் நம்ம டே வந்து எடுக்கிற மாதிரி இல்லை. அதேமாதிரி நம்ம மேனேஜரும் கால் பண்ணிகிட்டே இருக்காரு. மாற்றி 2 பேருமே சைபர் கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனால் கால் யாருமே எடுக்கவே இல்லை அந்த டே வந்து. அப்புறமா ஒரு பீச் ஓரமாக 2 பேருமே ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணிட்டாங்க, ஓகேவா. இங்கேருந்து ஒரு பெரிய ஒரு சீ மாதிரி ஒரு ஓஷன், ஓகேவா. அங்கே போயிட்டு நம்ம டே பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு டேயை கூட்டிகிட்டு போய் அந்த கடலை உட்கார வச்சுட்டு இங்கே பாரு டேயான், அது எனக்கு முன்னாடியே தெரியுமா ஜேகே கேட்கும்போது என்ன சொல்கிறது, மடிக்கடி வாயை கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரியும் டே, அவன் வேற ஒரு பையனை டேட் பண்ணிகிட்ருக்கான்ட்டு. எங்கே அது நான் அவங்ககிட்ட சொல்லி நீ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி வந்து நான் அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் நீ திரும்ப இவ்வளோ ஃபீல் பண்ணி அழுவுற இங்கே தான் கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு டே, இங்கே குளத்துக்குள்ளார 1000 மீன் இருக்கும். அதை நீ ஒரு மீனை தொழில் பட்டு எடுத்துகிட்டு நீ வந்து உன் கூடயே வச்சுக்கணும், ஆசைப்பட்டா கூடயே வச்சுக்கலாம். அதை நீ பிடிச்சி வைக்க முடியாது, ஓகேவா. அது உன்னை விட்டு போட முடிய மாட்டேன்னா போனது தான். நீ திரும்ப அதை நினச்சி ஃபீல் பண்ணால் மட்டும் திரும்ப அவங்ககிட்ட வந்துடுவா போகுது இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஜேகே தான் ரொம்ப அழகாக அவங்க புரியும்படி தெளிவாக அட்வைஸ்லாம் பண்ணி அவன் உன்னை லவ் பண்ணல, உன்னை ஜஸ்ட் அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே தான் புரிய வைக்கிற டேக்கிட்ட. இதை தெரிஞ்சோடனே நம்ம டேக்கு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம டேயை வந்து அவரோட ஜஸ்ட் மேலே சாய்ச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை வீடு பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்ம டே தான் எனக்கு டேக்கு ஃபுல் சப்போர்ட் நம்ம ஜேகே தான் இருக்கார். ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஜேகேவும்
ரொம்ப செம ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஆனால் ரொம்ப 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 அழுதுகிட்டே இருக்காரா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெகே வழியே முடியல. என்ன பண்ணுறாரு, பிடிச்சி இழுத்து அப்படின்னு கிஸ் அடிச்சிட்டாரு. இதோட இந்த பாட்டை முடிச்சு வைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு காலையில் வந்துடும். பை பாய். சாரி, இன்றைக்கி நைட்டு வந்துடும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சொல்லி நான் அட்லீஸ்ட் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போடுவேன். ஓகேவா? தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக், கமெண்ட், ஷேர், ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய், லவ் யூ ஆல்.